ஏமா எங்க கோபால் வீடு எங்கம்மா இருக்கு? கோபால் யாருமா? கோபால் வீடு இதாங்கம்மா. கோபால ஏன் தேடுறீங்க? அவன் என்ன பண்ணா, என்ன தப்பு பண்ணா அவனை தேடுறீங்க? ஏமா கோபால் யாருமா? கோபால் மேல ஒரு புகார் வந்திருக்குமா, அவனை விசாரிக்கணும், அவனை தேடி வந்திருக்கா. வாண்டு கல்வி கிட்ட நீ ஏண்டு கல்வி கேட்டுட்டு இருக்க? கோபால் எங்கன்னு சொல்லமா? கோபால தோட்டத்து போயிருக்கான். கோபால வீட்டுல இருக்க முடியாது, விவசாயம் செய்தவன். அவனை பாக்கணும், தோட்டத்துல போய்தான் பாக்கணும். காலையில தோட்டத்து போயிட்டான், அந்தியாலதான் வீட்டுக்கு வருவான். அவனை பாக்கணும்னு அங்கதான் போனோம். ஏதோ முக்கியமான விஷயம் நான் அவனை பாக்க வர சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கோபாலுக்கு நீங்க யாருமா? கோபால் எங்கன்னு கேட்ட சொல்லதை விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிருக்க, அங்க போயிருக்க, அங்க போயிருக்க, சாயங்காலம் வருவேன்னு சொல்லல. நீங்க யாருமா கோபாலுக்கு? கோபால் என் பையன் தானா? கோபாலுக்கு ஆத்தாலும் அப்பனும். ஏன் மகன் ஒரு வம்பு தும்புக்கு ஒண்ணும் போக மாட்டானா? அவன் தான் சோழி ஒண்ணுதான் இருப்பான். உங்களுக்கு யாரும் தப்பான புகார் கொடுத்துருக்கா, தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் பையன் அப்படி எந்த தப்பும் பண்ணலையே. ஏமா யாருமா யாரு பிள்ளைய விட்டு கொடுத்துருக்க? எல்லாரும் அவர் பிள்ளைய தங்கமான பையன் சொல்லுவா. உன் பையன் இல்லாத வேலை பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். அடுத்தவன் மண்ணாட்டி வச்சிருந்தா பின்ன அவன் புருஷங்கார பார்த்துட்டு சும்மா இருப்பான. சும்மா நானா இருந்தா இதுக்கு அடிச்சு கையை கால உடச்சுப்பான். அவங்க போய் அமைதியான ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன் மௌன எங்கம்மா விசாரிக்கணும். சார் என் பையன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார். எனக்கு வேண்டதான் எவனோ உங்களுக்கு தப்பான புகார் கொடுத்துருக்காங்க. அதை நம்பி என் வீட்டு வாசம் முன்னாடி எங்களுக்கு கேவலப்பட்டாங்க சார். என் பையன் அப்பெல்லாம் ஒரு தப்பான வேலையை எதுவும் பண்ண மாட்டான். அவன் அந்தியால வீட்டு வருவான், அவனை கூட்டு வரேன் சார் அப்படின்னு விசாரிச்சுக்காங்க. சரியா, ஒரு பெரிய மனுஷன் சொல்லிதானே ஒரு வாக்க நம்பி போறான். நீ அப்படி எது கூட்டு வராம ஏதாவது எசுக்கு மசுக்க பண்ணினேரோ ராத்திரியால வந்து உங்களை தூக்கிட்டு போற ஸ்டேஷனுக்கு. அதனால பாத்துமோ வந்து கூட்டு வர வெளியே பாருங்க. என்ன சொல்லிட்டு வர போலீஸ்காரன்? உன் மகன் எவ்வளவு வச்சிருக்கானா? எவ்வளவு வச்சிருக்கான்? ஒன்னே மதம் மோன் இருப்பான் போல. நீ வந்து அப்படிதான் எவ்வளவு பின்னாடி இல்லாம அலைஞ்ச விளக்கு மாத்தா சாத்தில ஒண்ணு திருச்சி வச்சிருக்கான். அதே மாதிரி மோன் அந்த பாடத்தை படிச்சு வச்சிருக்கான் போல. எவ்வளவு வச்சுக்கிட்டாங்க தெரியல. போலீஸ்கார வேற ஒழுங்கா சொல்லிட்டு போய் சும்மா ஒரு பொம்பளை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டான். சும்மா கடை அவன் போலீஸ்காரன் எவன் வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். அதுக்கு மேல எங்க இருந்து குறிப்பா கதி நடக்கா. என் மோகன் அப்படி கிடையாதுன்னு. என் மோகனை பத்தி எவ்வளவு இந்த ஊர்ல என்னைக்காவது கொண்டு வந்து குறை சொல்லியிருக்காளா? அவன் ஊர் தெரியாம வந்து கேட்டு போறான். ஊர் தெரியாம ஊரும் தெரியாம இவன் அது தெரியாம புலம்பிட்டு நடக்கா. சும்மா ஈரம் வந்து நேரத்துக்கு என்ன சுப்பமாக்கா விடியதுக்கு முன்ன வீட்டுக்கு போலீஸ்கார் வந்துட்டு போற? யார தேடி வந்துட்டு போறாங்க? ஊர் தெரியாம வந்துட்டாவளோ என்னமோ தெரியல. எங்க கோபாலங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. தூரத்துல இருந்து பாக்கும்போது அப்படிதான் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி போலீஸ்காரா இருக்கா, அவர்கிட்ட வந்து என்ன கேட்க போற, நம்மள போலீஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் கிட்ட வரல பயந்து. எதுக்கு வந்துட்டு போறாவா? கோபால எதுக்கு தேடிட்டு போறாவா? என்ன விஷயம்? கோபால என்ன தப்பு செஞ்சான்? அது நம்ம கோபால தேடி வரல, அது பக்கத்து ஊருக்கு வேற யாரையோ தேடி வந்தாங்களா. ஊரு தெரியாம இங்க வந்துட்டாங்களாம். அதான் அந்த ஊருக்கு எப்படி போனோம், இன்னாரு ஆளு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாவா. அதான் இந்த ஊர்ல அடுத்த ஊர் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்கு. கோவாலெல்லாம் வந்து தேடி வரல. விடியக்கு முன்னே வந்து யார் வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குது. இல்லையா அந்த மரத்து மட்டும் நின்று கேட்கும் போது எனக்கு கோபால் தானே கேட்டுச்சு. கோபால் ஏதோ யாரையோ வச்சிருக்கான்னு சொல்லி போலீஸ்காரன் கேட்டான். அப்பெல்லாம் எனக்கு அது கேட்டுச்சு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு உடனே வந்திருக்கேன். நீ என்ன உள்ளதை சொல்ல மாட்டேங்கிய, மறைக்கிய. ஏன்ட்டு மறைச்சு என்ன ஆகுது? அதான் போலீஸ்காரன் வந்துட்டு போயிட்டானே மாதிரி என்ன உள்ளதை சொல்ல வேண்டியதால. அது நமக்கு வேண்டதும் எவனும் கோபால் மேல இல்லாத பல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா. அது விசாரிக்காண்டி கோபால தேடி வந்திருக்காவா. அதான் அவன் கிணத்துக்கு போயிட்டாங்க. அங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கு, அந்த போயிருக்காவா. அது என்ன கம்ப்ளைண்ட் தெரியல. போனாலும் தெரியும் என்னன்னு. ஏன் சுப்பமாக்கா உனக்கு ஒரு கதை தெரியுமா? நான் ஒண்ணு சொல்லுது, நீ என் மேல கோவப்படாத. கோபால ஊருக்குள்ள எவ்வளவு ஒரு பொம்பளை வச்சிருக்கான் அப்படின்னு அரசல் பரசலா பழக்கொடுதால தெரியுமா தெரியாதா? அவன் கல்யாணத்துக்கு முன்னே வச்சிருக்கான்னு பழக்கொடுதாவில. சரி கல்யாணம் முடிஞ்சுட்டு இப்ப சும்மா இருப்பேன்னு பார்த்தா மாறி அந்த பொம்பளை விட்டுப்பாடு இல்ல போல. மாறியும் தொடர்புலதான் இருக்கான் போல, பழக்கொடுதான் இருக்கான் போல. அதான் போலீஸ்காரன் வந்துட்டு போறான் போல அப்படின்னு ஊருக்குள்ள பழக்கொடுதான். உனக்கு தெரியுமா தெரியாத அந்த கதை? எந்த செரிக்குமா வச்சனா? எவ ஒழுங்குல இருக்க, எவ கெட்டின புருஷனோட ஒழுங்குல காலம் கழிக்கா. வீட்டுல ஒண்ணு காட்டுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அலையிலால கல்யாணம் முடிக்கும்னு எத்தனை கூட ஊர் மேய்ச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. எவ அந்த ஊருக்கு ஒழுங்குல கட்டுப்பட்டு இருக்கா. ஒழுங்குல அவளை ஏன் வரத்துல சில்ல அடிச்சு காத்துறது விளக்கு மாதிரி பிய அவளதான் அடிச்சாலும் சரிபட. அவ புருஷன் கூட காலம் கழிக்க விட்டுட்டு எவன் எங்க போறா எங்க போறான்னு பாத்துட்டு இருக்கா. நம்ம பாத்துட்டு இருக்கா. அதை அவளுக்கு சோழியாம சொல்லி ஏன்ட வரத்துல கொண்டு முடியல பிஞ்சு பம்பிஞ்சு. ஏன் மேல கோவப்பட சும்மாக்கா? நான் கேள்விப்பட்டேன், அதான் சொன்னேன் சொல்லும்ல. ஏன் மேல கோவப்பட்டு உனக்கு என்ன ஆகுது? நீ உன் மௌண்ட் அப்படியா இல்லையா ஆமாவா இல்லையா அவன்கிட்ட கேள. அவனே சொல்ல போறான் உள்ளத. அதுக்கு போட்டு அடுத்த மேல கோவப்பட்டு என்ன ஆகுது? நம்ம மேல அழுக்கு வச்சுட்டு அடுத்த மேல அழுக்குறதுன்னு சொன்னா யாரு ஒத்துப்பா? ஒரு ஆளு ஒத்துக்கிறது. அதனால மௌண்ட என்னன்னு கேளு. ஊர்ல எல்லாம் ஆயிரம் பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் நம்பி என் மௌண்ட நம்பி கேட்க முடியுமா? என் மௌன நானே சந்தேகப்பட முடியுமா? அடுத்தவன் சொல்றது கண்ணுல என் மௌண்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான்? என் பெத்த அம்மா நீயே என்ன எப்படி சந்தேகப்படுது அப்படின்னு என்ன அவன் தப்பா நினைக்க மாட்டான்? ஊர்ல எல்லாம் 1000 சொல்லிட்டு போவா. அதெல்லாம் எப்படி என் மௌண்ட நம்பி கேட்க முடியாது. நடக்குது நடக்கட்டும் விதி போல. நானே நேற்று கிணத்துல 2 பேர் பழக்கோடுத பார்த்தேன். நீ என்ன இப்படி அந்த சண்டைக்கு வேற? ஏன் அந்த ஒத்தரசா இருக்க பாரு, ஒத்தரசா அவ்வளவுதான் அம்மாவும் வச்சிருக்கானா. உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படிதான் ஊருக்குள்ள அரசல் பரசல பழக்கோடுதா. ஒத்தரசா வச்சிருக்கான்னு நீ என்ன இப்படி தெரியாத மாதிரி பழக்கோடுத? ஏன்ட்ட நீ ஒரு நாள் காணலையாங்க 2 பேர் பழக்கோடுத. அது அவன் கூட படிச்ச பிள்ளை ஒத்தரசா பக்கத்து ஊரு. அதனால அவன் தெரிஞ்சிருக்கும் பழக்கோட்டு இருப்பான். சும்மா தெரிஞ்சாலும் பழக்கோட்ட உடனே வச்சிருக்கான்னு அர்த்தமாயிருமா? நீ என்ன என் புருஷனை பழக்கோட அப்படி என் புருஷன் வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? சும்மா தெரிஞ்சாலும் பழக்கோட்டு இருப்பா. சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிருக்காவா. அதனால பழக்கோட்டிருப்பா. அதுக்கு இல்லாத பிள்ளை பொருளை கலப்புனா சரியாயிருமா? சொன்னவளுக்கு ஏன்ட காமி யாரு ஆளா பாத்துக்கிறேன் அவளை. நீ என்ன இப்படி சொல்லுத? நீ ஒரு பெத்த தாயா? அவன் வார போற இடத்துல எல்லாம் அவளை மறிச்சு பழக்கோட்டான்னு ஊருக்குள்ள பழக்கம் விட்டுட்டு இருக்கா. இவன் என்னன்னா தெரிஞ்ச பிள்ளைன்னு பழக்கோட்டேன். தெரிஞ்ச பிள்ளைனா சரி ஒரு நாள் பார்த்தா பழக்கோட அதோட உடனும்
சும்மா போன் அடிச்சு பேசு, எங்கன பார்த்தாலும் பழக்கம் விடுது, பூ வாங்கி கொடுக்கறதும் என்னத்தையாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்கறது, அப்படி வாங்கி கொடுத்துட்டு புருஷன் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பான். அதான் புருஷங்கால போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பானா இருக்கும். நீ என்ன இப்படி மேல் காத்து உன் மகனுக்கு உன் மகன் தப்பே செஞ்சாலும் செய்யலன்னு சொல்லுவ போல நீ.